இப்போ மணி 5. செல்சா மார்க்கெட்டுக்கு போகிறதுக்காக L14th ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு இருக்கோம். ஸோ we are going to Chelsea market now. Let's see. He's my friend. Yeah. Tell me about Chelsea market. Chelsea market. We don't know anything. You are Chelsea. going just. Chelsea market. Chelsea or Salsa? Chelsea market is like is the New York wholesale bazaar. Wholesale bazaar. First time I seen massage center also here. Okay. So now I put him in massage center. Yeah, better. Khalas. Towards now Chelsea market. Go at ladies. Not for ஸோ இந்த ஏரியா பார்க்கும்போது லேட்டர் ஸோ இந்த ஏரியா பார்க்குறதுக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ செடிகள்லாம் எல்லா இடத்துல இருக்க மரம் தான். பக்கத்தில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அவர் லேடி கிராண்டில் ஏதோ ஒன்று போட்டிருக்கு, படிக்க முடியலை, கண்ணாடி போடணும் இல்லாதுங்க. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் நீட்டாக சேமு. ஆனால் பில்டிங் கொஞ்சம் ஹைட்லாம் கம்மியாக இருக்குது இந்த பில்டிங்லாம். ஸோ இது பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருக்குது இந்த பில்டிங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த ஏரியா வந்து செல்சா மார்க்கெட் சைடில் போயிட்டுருக்கோம். ஆனால் குளிருக்கு மட்டும் பஞ்சம் இல்லாமல் இருக்குது. அது ஒன்றே ஒன்று. ஸோ ஸ்ட்ராபெரி மார்க்கெட் பிளேஸ் இங்கே பாருங்க, ஸ்ட்ராபெரி மார்க்கெட் பிளேஸ். இதில் பார்த்தாக்கா ஸ்ட்ராபெரி இல்லைன்னா இது ஒரு க்ரோசரி மினி சூப்பர் மார்க்கெட். வாட் யூ வாண்ட்? உள்ளபடி சொல்லணும்னு சொன்னாக்கா இந்த ஏரியாவில் வந்து இந்த யானைகள் வச்சுருக்காங்க. மூங்கில் இதில் செஞ்சு அந்த உள்ளெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த செல்சா மார்க்கெட்டு பக்கத்தில் ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது, கூகுள் ஸ்டோர் இருக்குது அந்த ஏரியா பக்கத்தில். ஆனால் செல்சா மார்க்கெட்டுன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு ஸ்டெப்பு இறங்குறதுலாட்டு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான்ட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுன்னு சொன்னாக்கா டோட்டலி வேஸ்ட்டு தான். ஸோ better to ignore this area. Chelsea market. Okay. Chelsea market. Chelsea market is not a worthwhile. You see? Is a Chelsea market about this area? Yes, of course. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாலாக இருக்குது. நம்ம வீடியோ பார்த்தா உங்களுக்கு போதும். இந்த வந்து இடத்து வேஸ்ட் பண்ண வேணாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேஸ்டேஜுக்காக தனியாக அப்படி கட்டி வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன கேபினாக இருக்குல்ல, அது மாதிரி இடத்துல. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி. ஊர்லாம் இருக்குல்ல ஹோட்டல்ஸு, அது ஃபுல்லாக ஒரு சமயம் ஊர்லேருந்து இங்கே வந்துச்சு. ஆல்ரெடி இங்கேருந்து ஊருக்கு வந்துச்சான்னு தெரில. இது மாதிரி கோட்டன்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. சில சந்தைகள்லாம் போகும்போது இருந்துச்சு. இங்கே உள்ள பஸ்ஸு போக்குவரத்து ஸ்டேஷனு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம துபாய் அபுதாபிலாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி தெரியுது. இங்கே உள்ளதை பார்த்தா அங்கே காப்பி அடிச்சிருக்காங்கன்றதே தெரியுது. ஆனால் காப்பி அடித்தாலும் ஒரு தெளிவாக அடிச்சிருக்காங்கல்ல, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏரியாவே வந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், ஒரு இடம் மிச்சம் இல்லை. எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி கார்னர் கடை, நம்ம அரபிக் கடை தான் இருக்குது, ஹலால் ஃபுட்டு. எந்த கார்னருக்கு போனாலும் சரி நீங்கள் வந்துக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஃபுட்டு கிடைக்குது. நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஹலால் ஃபுட்டு இருக்குது. எல்லாம் துருக்கிக்கிறவங்க, ஈஜிப்டு, அப்புறம் கிர்கிஸ்தான், கஜகஸ்தான் இது போல் உள்ள நாடுகள்லேருந்து தான் வந்திருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியுது பார்க்குறதுக்கு.
இங்கே யானைலாம் வச்சுருக்காங்க, பெரிய காட்டு யானை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க. எந்த இதில் செஞ்சுருக்காங்கன்னு தெரில, ஆனால் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க, டீ அப்பா ஒரு இது இல்லைங்க யானை. கம் 1 மினிட். அம்பிகா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்கல்ல. இந்த யானைக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது மூங்கிலில் செஞ்சுருக்காங்க இந்த யானையெல்லாம். நம்ம ஊர் சீத்தா யானை, நீலகிரி. ஓ, எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள பேராக இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள யானைகள்லாம் இருக்குது எல்லாமே. டீ அப்பா, லக்ஷ்மி, மேங்கோ. வா, இங்கே பாருங்கள், யானைகள் பட்டாளமே இங்கே தான் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே யானை தான். இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் தமிழ் பேராக இருக்குது. ஆனந்து. அது எப்படி நம்ம ஊரில் கேள்விப்படாத யானையெல்லாம் இங்கே இருக்குது. கிலோமீட்டர் கணக்கில் வச்சுருக்குது. செம்மையாக இருக்குது. யானைகள் படையெடுத்து நிற்கிது. இங்கே கிளவி, பெரியம்மா, பாட்டியம்மா எல்லாருமே அதையும் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ செல்சா மார்க்கெட்டு செல்சாவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜுமைராவில் ஒரு ஏரியாவை பார்க்குற மாதிரி இருக்குது நமக்கு. இந்த ஏரியாவை பார்த்தாக்கா இது மாதிரி ரோடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது இது எந்த இடத்துல ரியல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியலை. ஏன்னா நம்ம புதுசு தானே, என்னமோ புதுசாக பார்த்ததுனால ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கிஸ் அடிச்சுட்டு போகிறாரு அவனு. குப்பைத்தொட்டிலாம் ரொம்ப பெரிய லெவலில் தான் வச்சுக்கிறாங்க. சின்னது கிடையாது. குள்ளையான ஆட்கள்லாம் வந்தாக்கா குப்பைத்தொட்டில் போடுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். பேஸ்கெட் பால் விளாட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வழியாக செல்சா மார்க்கெட்டும் வந்தாச்சு. இங்கே தெரியுது பாருங்கள், செல்சா மார்க்கெட். ஆப்போசிட்டில் வந்து கூகுள்னு ஒன்று இருக்குது. பெரிய இதில் எழுதியிருக்காங்க கூகுள்ண்டு. இது ஃபுல்லாக செல்சா மார்க்கெட் தான் நினைக்கிறேன். பெரிய லெவலில் இருக்கும் போல இருக்குது, பார்த்தாலே தெரியுது. கடல். நாங்கள் பிக் பஜார் அப்படிங்கிறது போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஃப்ரூட், வெஜிடபிள், மீட், சீ ஃபுட், பேக்கட் ஃபுட், சைஸ், மில்க், ஐஸ்கிரீம், ஆயில்ஸ், எவ்ரிதிங். இதில் என்னென்ன இருக்குங்கிறத வந்து அப்படியே இதில் போட்டிருக்காங்க. உள்ளெல்லாம் போகிறோம். ஏய், ஸோ இதுதான் செல்சா மார்க்கெட்டு என்ட்ரன்ஸு. இது உள்ளால் போயிட்டுருக்கோம். என்னென்ன விற்கிறாங்க, எப்படி இருக்கான்னு தெரில. ஆனால் பழைய காலத்து ஸ்டைலில் இருக்குது. அந்த நம்ம செவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தான் இருக்குது. செவத்தில் செங்கல்லில் கட்டின மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடையில இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ சம்திங் ஒரு யூனிக்காக இருக்குங்கிறதுக்காக பலசரக்கு கடைகள், பூக்கள், அது மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இந்த மார்க்கெட் வந்து பார்க்கும்போது சாப்பாடு கடையிலேருந்து எல்லாமே இருக்குது. நம்ம தமிழ் ஆளுக்க மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு மார்க்கெட்டு ஒன்று இருக்கும். அந்த மார்க்கெட் மாதிரி இது ஒரு மார்க்கெட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட் தீமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஃபேன்லாம் வேறு மாதிரி இருக்குது. சோட்டா மாயா, இது நம்ம இந்தியன்ஸ் இது மாதிரி தான் தெரியுது. இவங்கெல்லாம் என்ன வேலை பார்க்குறான்னு தெரியாது. தண்ணி அடிக்க கிடைக்கிற கடை, எல்லா கடையும் இங்கே தான் இருக்குது. எல்லாமே பிஸியாகவே இருக்காங்க. இது பாருங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பு. மார்க்கெட்டுக்குள்ளே இந்த இது வந்துருச்சுல்ல, ஹாலோவன் டேஸு. அதுக்காக சைத்தான் விரட்டுறதா என்னன்னு தெரியாது, ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க மார்க்கெட்டு. I hope you don't mind my truck. வா You're not from America. Please tell us all, how it is that you ended up in the Why, it appears that your heart still beats. ஹாலோவன் டே வர்றதுக்காக எல்லா இதையும் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பேய் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது எல்லாம். இந்த சைடில் பார்த்தேன்டாக்கா சோளக்காட்டு பொம்மையாக வச்சுருக்காங்க எல்லாமே. இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்து டிவியெல்லாம் போட்டு என்னமோ ஒன்று வச்சுருக்காங்க, டிரான்ஸ்மிட்டரு அது இதெல்லாம் போட்டு. அதெல்லாம் என்னென்னு தெரியல. யூனிவர்சிட்டி பெர்மனன்ட் ஹோம் இன்னோவேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் டவுன் ஸ்டேர். அவள் கீழே போனால் வேறு ஏதோ இருக்கும் போல் இருக்குது. போய் பார்க்கணும். பழைய காலத்து டிவியெல்லாம் பாருங்கள், என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. கிஃப்ட் கார்டு அவைலபிளாக. என்ன கிஃப்ட் கார்டு? செல்ஸா லோக்கல் ஷாப். பொம்பளை பெய்யா ஆம்பளை பெய். நியூயார்க் ஐகானிக் ஆசின் எம்போரியம். சாப்பாடு கடை தான் ஜாஸ்தியாக இருக்குது செல்சா மார்க்கெட்டுக்குள்ளே. அதுக்கே செல்சா மார்க்கெட்டுன்னு வரணும், ஃபுட் மார்க்கெட்டுன்னு வைக்க வேண்டியது தானே. டிஃப்ரெண்ட் தீமில் இருக்குது எல்லாமே. ஜப்பானீஸ் ஃபுட்டு, புக் ஸ்டோர், பெரிய லெவலில் புக் ஸ்டோர் இருக்குது இது உள்ளால. ஐஸ்கிரீம் கடை ரொம்ப இது உருப்படாத ஐஸ்கிரீம். நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் அபுதாபிலே. இது எப்படி தான் பிடிக்குதோ மற்றவங்களுக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு டேஸ்ட்டு. அவ்வளோதானே? That's it. That's it. Yes, we need to go down now. இங்கே பாரு, செம்மையாக பண்ணி வச்சுக்கிறான். சர்பத், ஷரபத் பேக்கரி, ஏடிஎம், பீர் பஃபட்டா. இங்கே பாருங்கள், 2 hours லிமிட்டு பீர் பஃபட்டு. செல்சா மார்க்கெட் லோக்கல் அப்படின்னு போட்டிருக்கு, என்னன்னு தெரில. லோக்கல் ஷாப்.
ரெஸ்ட் ரூம் இதில் போனால் இருக்குது. இட்டாலியன் ஸ்ட்ரிகோஸ் Manhattan fruit market. Let's see the fruit market. ஒரு லூலு கொண்டு வந்து வச்சோம்னாக்கா ஹோல் செல்சா மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். ஒரு லூலு மார்க்கெட்டு போதும். Or